ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முட்டை தொக்கு பண்ண போகிறோம் வித் முருங்கைக்காய் போட்டு. ஸோ அதில் ஒரு பேனில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கூடவே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிட்டு நல்லா பெருசாக 2 வெங்காயம் வெட்டி வச்சு 2 வெங்காயம் நல்லா வதக்கி விடணும். நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கின உடனே நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். இது வதங்கின உடனே இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா பெருசாக வெட்டி வச்சு 3 தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 4-5 போட்டுக்கோங்க. நான் பெருசாக இருக்கிறதுனால 3 போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், குக் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நல்லா வதக்கிட்டு போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரைச்சி ஊற்றுறத விட இது பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரைச்சி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும், பட் இப்படி பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட் ஆஃப் மசாலாஸ் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுவேன். கொஞ்சமாக ஜீரகப்பொடி, கொஞ்சமாக சோம்புத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள். அது காரம் கம்மியாக தான் இருக்கும் எனக்கு, அதனால் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணால் போட்டுக்கோங்க. கலருக்காக கொஞ்சம் பியூர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வெறும் ரெட் சில்லியை மட்டும் தனியாக அரைச்சது. இது கூடவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் 1 more லைட்டாக மட்டன் மசாலா, and 1 more சிக்கன் மசாலா. நான் இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸும் போட்டு தான் பண்ணுவேன். ஸோ அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஆட் பண்ணுங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா இது கலந்து விட்டுருங்க.
தேவைக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. சில பேர் வந்து கம்மியாக சாப்பிடுவீங்க உப்பு. இதே மாதிரி கலரிட்டே இருக்கு. இந்த ஸ்டேஜில் கூட கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா தக்காளி மசிஞ்சு வரணும். இது கூட நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்க இந்த முருங்கைக்காயை ஆட் பண்ணுறோம். ஸோ முருங்கைக்காவுடைய டேஸ்ட்டு இது உள்ளே இறங்கும்போது செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் வேகிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ மூடி போட போகிறோம். ஸோ முருங்கைக்காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் முருங்கைக்காய் வெந்துடும். நம்ம வேகட்டும். மூடி போட்டு வச்சுக்கலாம். இது வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த முட்டையை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே இந்த முட்டையை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். தோல் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போது எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிரேவியாக வந்திருக்கும். இது கூட நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த முட்டையை ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கோடு போட்டு முட்டையை போட்டுக்கோங்க. ஸோ இந்த டைமில் இப்படி பண்ணலாம். நல்லா கறி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மசாலா கொஞ்சம் ஒரு கொதி வர வரைக்கும். ஏன்னா அப்போ தான் முட்டை வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே மசாலா இறங்குறதுக்காக வேண்டி. ஓகேவா? இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சும்மா ஒரு இதுக்காக மூடி போட்டு வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டை மசாலா ரெடி ஆச்சு. அவ்வளோதான், முட்டை மசாலா ரெடி. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.